அரசு துறை நிறுவனங்கள் மேல குற்றச்சாட்டுகள் எழுந்தாலோ அல்லது அந்த நிறுவனம் பின்னடைவை சந்திச்சாலோ ஒரு நல்ல திறனுள்ள அரசு என்ன செய்யணும்? அதில் உள்ள குறைகளை கண்டறிஞ்சு சரி பண்ணி நிறுவனத்தை லாபகரமானதா மாற்றதுக்கான வழிமுறைகளை செய்யணும். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளில் 5 முறை அமைச்சர்களை மாற்றியும் இன்னும் சீரழிஞ்சிருக்கிற ஆவின் நிறுவனம் பற்றி பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்திருக்கு. ஆவின் பாலில் தரம் இல்லை, புழுப்பூச்சி இருக்கு, கெட்டுப்போன பால் இருக்குன்னு வந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? பொதுமக்கள் கொடுத்த புகார்ல ஏதாவது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? பால் கொள்முதல் செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு முறையான தொகை கொடுக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டு தீர்க்கப்பட்டதா? பால் எடுத்து செல்லும் டேங்கர் லாரிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு பால் திருடப்படுறதா புகார் வந்ததே, அதுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அந்த ஊழலுக்கு பிறகு ஒப்பந்த வாகனங்கள் மாற்றப்பட்டுச்சா? ஆவின் நிறுவனத்தில் வந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஏதாவது விசாரணைகள் அல்லது அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கா? அண்டை மாநில பாலான நந்தினியை பெருந்தன்மையா தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிச்சதுக்கான காரணம் என்ன? பால் பற்றாக்குறை தான் காரணம்னா அதை நிவர்த்தி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அண்டை மாநில பால் விற்பனை ஆவின் பால் விற்பனையை கட்டுப்படுத்தாம இருக்க ஏதாவது எதிர்கால திட்டம் இருக்கா? இப்படி தெரிஞ்சே ஒரு அரசு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு போட்டியா மற்றொரு நிறுவனத்தை அனுமதிக்கிறது தான் ஸ்டாலின் மாடலா?